Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காலும் பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்களும் நடந்தான சூரியனின் 5 நாள் மாயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும் 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வைரம் தேடிடும் புதைய தேடாலும் சில உயிரை காக்கணும் இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும் தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் தான் மக்களின் உண்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ் பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ் செயின்ட் லூசியா. நான் இந்த தீவை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ஹே மேக், அந்த மேப்பை எடு. நம்ம தேடுறது என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, இதனால நல்லது ஏதாவது நடக்கணும். இதுக்காக என் அப்பா விலைமதிப்பில்லாத பழம்பொருட்களை கைமாத்தா கொடுத்திருக்காரு. காய்ஸ், இது என்னன்னு பார்த்தாலே தெரியுது. கரிபியன்ல எங்கேயோ இருக்கிற தீவுக்கு இப்போ ஒரு பழைய மேப் இருக்குன்னா நாம தேடுறது ஏதோ ஒரு கடல் கொள்ளையின் பொக்கிஷம். சரிதான். அந்த காலத்துல இருந்த பழம் பொருட்கள் எல்லாம் எப்பவோ கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. எல்லாமே இல்ல, சில பொருட்கள் எல்லாம் அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க. புத்திசாலிங்க ஆனா அழுக்க முட்டைங்கன்னு புக்கு சொல்லுது. ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காத, இது வெறும் முட்டுச்சந்தா கூட இருக்கலாம். இருங்க गाइस, எனக்கு என்னமோ தெரியுது. இது ஒரு பழைய பீரங்கி. The Black Scabbard. நான் சரியா தான் சொல்லிருக்கேன். இது ஒரு கடல் கொள்ளையின் கப்பல் தான். Brown Bear the Pirate's Eye Adventure என்ற புக்ல நான் இத படிச்சிருக்கேன். பிரவுன் பியர்ட் பத்தி எனக்கும் தெரியும். அத நான் ஹிஸ்டரி புக்ல தான் படிச்சேன். எல்லா கடல் கொள்ளையின் போலவும் அவனும் ஒரு கிரிமினல். ரொம்ப மோசமானவன் தான். சரியான திருட. ஆமா, ஆனா அவன் ஜாலியானவன். யா. Brown Beard புகழ் வாய்ந்த ஹை ஆஃப் த சீ கல்ல அடையறத தான் ரொம்ப குறியா வச்சிருந்தான். ஆனா அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இறந்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவனோட ஆவி அதை தேடிக்கிட்டு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. கடல் கொள்ளையர் ஆவிகள் படமா எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிரவுன் பியர்டுக்கு அந்த கல் அவ்வளவு அவசியமா இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய சக்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐ ஆஃப் த சீ தான் கெரனோட முதல் கல்லுன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த மலை பிளவை நாம எப்படியும் தாண்டி தான் ஆகணும். ரொம்ப சுலபம். இதை நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்திருக்கேன். ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். யார் முதல்ல போறா? சரி, நான் போறேன். பாத்தீங்களா, ரொம்ப சுலபம். பாத்து, ரொம்ப உயரமா இருக்கு. ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு. எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. வேற வழி இருக்கா என்ன? கையப்படி மத்தவங்க உங்க மேல உள்ள ஆளை பிடிச்சுக்கங்க. ரெடி, 1 2 3. என்னோட சக்தி என்னன்னு இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அந்த பாலம் நாம வந்தப்ப சரியா தான் இருந்தது. ஆனா நடுவுல தான் யாரோ அந்த கயிறை கட் பண்ணிருக்கணும். ஆவி தீவு கதையெல்லாம் திரும்பவும் ஆரம்பிக்காது டாக்ஸ். இந்த தீவுல ஆவிகள் இருக்கு. ரேஞ்சர்ஸ் தீவுல தான் இருக்காங்க. நான் அவங்கள கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை எனக்கு நெருப்பு சக்தி தேவைப்பட்டா கேம்டோர் எனக்கு உதவி பண்ணுவியா? நீ எனக்கு உதவ நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு உனக்கு ஒரு போர் வீரனை உருவாக்குறேன். உங்கள் சேவையில் நான். கூட வந்தாலே போதும். பயங்கரமான இந்த குகைக்குள்ள யாரு முதல்ல போறது? யாருன்னு சொல்லுங்க. கம் ஆன்.
உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்போ இங்க கொலை நடங்குது. பிரவுன் பீரோட ஆவி கல்ல தேடி வரவங்களை பயமுறுத்தி போக வைக்க இந்த தீவுல அது நடமாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் தான் உன்னை ஆரம்பத்திலேயே பேய்களை பத்தின புக்ஸ் எல்லாம் படிக்காதன்னு சொன்னேன்ல. இந்த உலகத்துல பேய்கள் எல்லாம் இல்லவே இல்ல. அனைத்து பேய்களை விட பயங்கரமானவன் நான் தான், தெரியுமா? பிரவுன் பியர்ட் கடல் கொள்ளைக்காரன். நம்பவே முடியல. உங்களை பத்தி எழுதின கதைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம படிச்சிருக்க. நீங்க ஒரு சரித்திரவாதி. நீங்க என்ன ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்க. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ தயவு செஞ்சு என் தீவை விட்டு போயிடுங்க. என்ன? இப்பதான் நாங்க இங்க வந்தோம். ஐ ஆஃப் த சீ கல்லை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதைத்தான் நீங்க தேடுறீங்களா? அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அது என்னோடதாக போகுது, என்னோடது மட்டும். இங்க பாரு, ஒரு முக்கியமான காரியத்துக்காக அது எங்களுக்கு தேவைப்படுது. அதனால நீ எங்க வழியில குறுக்கிடாத. இந்த வீரமான இளம் அழகி யாரு? என்னோட பேரு ரோஸ். உன்னோட இந்த பாராட்டெல்லாம் கேட்டு மசீர ஆள் நான் கிடையாது. நீ ஒரு பெரிய திருடன்னு எனக்கு தெரியும். எல்லா ரோஸும் ஒரே மாதிரி தான் மணக்கும். நான் தான் சொன்னல, இவன் ஷேக்ஸ்பியரையும் விட்டு வைக்கல. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க பெண்ணே, ஐ ஆஃப் தி சீ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓஹோ, கண்டிப்பா கிடைக்கும். எங்க கிட்ட அதுக்கான மேப் இருக்கு. சரி, நான் சொல்லல. ஓ அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யலாமே, நாமெல்லாம் ஒன்னாவே சேர்ந்து தேடலாமே. ஏன் அதிர்ஷ்ட முத்து மேல ஆனா அது கிடைக்குன்னு தோணுது. இது கூட நல்ல யோசனையா தான் தோணுது. இவனுக்கு இந்த தீவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா, பாலத்தோட கயிறை சரியான நேரத்துல வெட்டுற அளவுக்கு கத்து வச்சிருக்கான். நான் என்னத்து சொல்றது, நான் பொல்லாதவன் தான். அந்த கல்லை நான் சொந்தமாக்கிக்க விரும்பல. ஒரே ஒரு தடவை என் கையால தொட்டாலே என் ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு அது போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க, ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. உனக்கு என்ன வேணும்? நீயும் வந்து எங்க கூட சேர்ந்து கல் தேட உதவ மாட்டியா? ஏய் 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 நில்லு. முழு குழு இருக்கிறப்பதான் பொக்கிஷ வெட்ட ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்க தேவையில்லை, இது ஒரு முக்கியமான மிஷன். நாம மனசை வச்சா எந்த வேலையையும் ஜாலியாக்கலாம். தெரிஞ்சுக்க, நீ பொதுவாவே ஜாலியா இருக்க மாட்ட, அப்படிதானே? பதில் சொல்லட்டுமா? ஸ்கூல்ல அதிகமா ப்ரமோஷன் கிடைச்சு காலேஜுக்கு சீக்கிரமாவே போயிட்டேன். அன்னையில இருந்து PhD படிக்கிறது, லெக்சர்ஸ்க்கு தீசிஸ் ப்ரிப்பேர் பண்றது, அதோட இப்ப உலகத்தை காப்பாத்துறதுல பிஸியா இருக்கேன். அதனால ஜாலியா இருக்கிறதுக்கு டைம் இல்ல. புரிஞ்சுதா? உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கடல் கொள்ளக்காரனா இருக்கிறத விட ஜாலியான வேலை எதுவுமே இல்லை. ரோஸ் பயங்கர கோவக்காரியா இருக்கால. சீக்கிரத்திலே கூல் ஆயிடுவா. கம் ஆன், மேப்பை சரியா ஃபாலோ பண்ணலாம். இத ஃபாலோ பண்ணுங்க ரேஞ்சர்ஸ். ஆட்சேபனை இல்லைன்னா அந்த மேப்பை நான் எடுத்துக்கிறேன். அவ இன்னும் என்ன மறக்கல நினைக்கிறேன். மேப்பை கொடு இப்பவே. நண்பர்களே, ரோஸ், ரோசி தி போல்ட் உங்கள் சேவையில். இவளுக்கு என்ன ஆச்சு? இது உனக்கு கிடைக்க போறதில்ல மாயாஜாலக்காரியே. நீ நினைச்சது நடக்காது. அவனை பிடி.
அங்கே போய் சேரு. இத்து போன தகர டப்பாவே. யா! ஆ! யா! ஹே, நாம அவளுக்கு உதவி பண்ணலாம்னு தோணுது. அதுக்கு அவசியமே இல்ல. அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டம் இன்னும் முடியல. அதுக்குள்ள உன் கதை முடிஞ்சு போயிடும். கப்பலுக்கு அடியில கட்டி போடுறதுக்குள்ள ஓடிடு. உண்மையிலே பலசாலிதான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியல, ஆனா இது செம்ம ஜாலியா இருக்கு. இப்ப போய் அந்த ஐ ஆஃப் தி சீ கல்லை கண்டுபிடிக்கலாம். ஆமா, இவளுக்குள்ள என்ன பூந்துச்சோ? நான் அதிர்ஷ்டமுத்து மேல ஆணையா சொல்றேன், அது இங்கதான் இருக்கணும். எக்ஸ் இந்த இடத்தை தான் குறிக்குது. தோண்ட ஆரம்பிக்கலாம். ஹே, அத கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, ஆனா இங்க இல்லையே. தேடி பார்த்தா தானே தெரியும். இதோ இருக்கு, தி ஐ ஆஃப் தி சீ. நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப அழகா இருக்கே. ஓகே பிரவுன் பேர்ட், நீ எப்படியோ ஒரு தடவை அதை கைப்பிடிச்சு பார்த்தாச்சு. இப்போ எங்களுக்கு நிஜமான ரோஸ் தேவை. அப்படியே ஆகட்டும். நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? நான் இவ்ளோ அழுக்கா இருந்ததே இல்ல. சாரி, நான் குளிச்சு பல நூற்றாண்டு ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். இந்த கல்லையும் நானே வச்சுக்கிறேன். அப்ப இத தொட்ட உடனே ஆத்மா சாந்தி அடையறதெல்லாம் என்னாச்சு? ஓ, அது ஒரு சின்ன போய். இது ஆரம்பத்துல இருந்தே திருடதான் நினைச்சேன். நான் இப்ப கிளம்பி ஆகணும். கஷ்டமான வேலையெல்லாம் நீங்களே செஞ்சதுக்கு ரொம்ப thanks. இது எனக்கு சொந்தமாயிடுச்சு. நில்லு. வரட்டா? இப்ப திருப்தியா? உன் பேராசை இந்த உலகத்தையே ஆபத்துல தள்ளிடுச்சு. அத நான் என் கையால தொட்டு பார்த்தனே, அப்படி இருந்தும் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த நாத்தத்தை தாங்கிக்கிட்டதுல பிரயோஜனமே இல்ல. மிராட்ரிக்ஸ் கிட்ட கல் போய் சேர்ந்தது பிரவுன் பியர்டோட ஆசையா இருந்திருக்காது. அப்படியே இருந்தாலும் நடந்தது அதுதானே. அதுவும் இல்லாம அவனோட ஆவி என்னோட உடம்புக்குள்ள பூந்து என்ன ஒரு கடல் கொள்ளையனாவே மாத்திடுச்சு. மானமே போச்சு. விளையாடுறியா? நீ அற்புதமான கடல் கொள்ளைக்காரியா இருந்த. யா, ரோசி தி போஸ். இப்படிதான் செஞ்சேன். உன் நட்டு கண்டிடுச்சா? இப்போ நம்ம மிராட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணியாகணும். உங்க தேடுதல் முடிஞ்சிருச்சு, அங்க பாருங்க. இதுகிட்ட என்ன மாதிரி சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், நகரத்தை நீ அழிச்சதுக்கு அப்புறம் இது என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். ஓகே. இல்ல, அது எனக்கு சொந்தமானது. ஐ ஆஃப் தி சீ என்னோடது. அத நான் நியாயமா திருடினது. மேக், இவனை நான் பாத்துக்கிறேன். இவனோட ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. உனக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நானும் உன் கூட சேர்ந்துப்பேன். நானும் எதுக்கும் புது ஷெவல் டிரைவரை தயார் பண்றேன். ஒருவேளை உன் எதிரி நின்னான்னா அது தேவைப்படும். உங்க இஷ்டம் ஸ்பென்சர். நான் நினைக்கிற மாதிரியே நடந்துட்டா நல்லா இருக்கும். நான் உன்கிட்ட கடைசி முறையா சொல்றேன், மரியாதையா என்னோட பொக்கிஷத்தை திருப்பி கொடு. இதோ அது இங்கதான் இருக்கு. Brown beard. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? மூச்சு திணறிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு பேய்க்கு பெருசா தீங்கு எதுவும் செஞ்சிட முடியாது. ஐ ஆஃப் தி சீயால தீங்கு வரும்னு எனக்கு தெரியல. ஐ எம் சாரி. நான் எதுக்காக உன்னை நம்பணும் நீ சொல்ற? இது என்னோட பழி வாங்கும் நேரம், ரேஞ்சர். எங்களோட
மோத முடியும்னு நினைக்கிறியா? ஹாய் தோழியே, அவளை அழிச்சிடு. Overdrive, accelerate. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஆளா? Drive defender. Drive geyser, fire. அவளை விடு, நமக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு. Yes. www.teamworldcinema.com. Oh no! அது என்னது? உன்கிட்ட மட்டும்தான் பெரிய தாக்குதல் மிஷின் இருக்குன்னு நினைச்சியா? Attack! ஸ்பென்சர், என்னோட புது ஜோட் எங்க? வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு உதவி தேவைன்னு நினைக்கிறேன். மத்தவங்களை கூப்பிடுங்க. Shovel driver activate. All right. Yeah. Shovel driver go. Oh. Come on. Yeah. Oh. Oh. Oh no! யா, நான் பிடிச்சிட்டேன். தப்பிச்சோம். மேக், நான் திரும்ப உள்ள போக போறேன். ஓகே. ஐ ஆஃப் தி சி. இது என்னோடது. நீ காயலாங் கடைக்கு போற நேரம் இன்னும் வரல. மறுபடியும் உன் வேலையை காட்டு, கேம்டான். சரி, இப்பவே. ஓகே ரேஞ்சர்ஸ். Drive Max Megazord activate. Drive Max Megazord assembly complete. மேல போகணுமா? Oops. இல்ல, பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கைய வெறுக்கிறேன். வாங்க. இந்த பக்கம். பிரவுன் பீட காணோம். அந்த கல்லையும் காணோம். திரும்பவும் என்னை ஏமாத்திட்டான். இப்பதான் நான் அவனை நம்ப ஆரம்பிச்சேன். நாம எல்லாருமே அவனை நம்பலான்னு தான் நினைச்சோம். உன் மேல ஒண்ணும் தப்பு இல்ல. என் இளம் நண்பர்களே, அடடா, கடல் கொள்ளக்காரன்பா. ஒரு ஜாடி நிறைய லைம் ஜூஸ் தரட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல ஸ்பென்சர். இவன் ஒரு அழையா விருந்தாளி.
நான் வேணா கேடியா இருக்கலாம், ஆனா துரோகி கிடையாது. என்ன நம்புங்க. இதுதானே நீங்க தேடிக்கிட்டு இருந்த பொருள்? உங்களை துன்புறுத்த நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை நம்புறேன். தேங்க்யூ. இதுதான் அதுவா இருக்கணும். இது பொருந்தலையே. இதுக்கு தானே இவ்ளோ கஷ்டப்பட்டோம். ஓ, நீங்க தேடின கல் இது இல்லைன்னா அப்புறம் நீயே வச்சுக்க. நீ ஒரு கடல் கொள்ளையன் தானே. நன்றி பெண்ணே. இனிமே எனக்கு சொந்தமில்லாத எந்த பொருளையும் நான் எடுக்க மாட்டேன். இதுக்கு பதிலா நான் உனக்கு ஒண்ணு தர்றேன். இது என்னோட அதிர்ஷ்டமான முத்து. உன்னோட பயணங்கள்ல இது உனக்கு அதிர்ஷ்டத்தை தரட்டும். www.toonworldtamil.com அட்ரஸ் அக்க, இந்த முத்து தான் கரோனாவோட முதல் கல். நீ பெரிய ஆளுதான்ப்பா. ஆமா, நீ என்ன நினைக்கிற? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு புது கடல் கொள்ளக்கார பேர் தேவை. நோ பியர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. மத்தவங்க கிட்ட சொல்லிடாத. கடல் கொள்ளையனா இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஓ, பாய் பாய். உன்னோட ரகசியம் என்கிட்ட பத்திரமா இருக்கும். ரோசி த போல்.